இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 139 ரூபாய். இங்கே பாருங்கள், இது என்ன கட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நான். பேக் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல பெருசாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம புது பொருள்லாம் வந்திருக்கு, ரிவ்யூக்காக தான் வந்திருக்கு. என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா சிலருக்கு யூஸ் ஆகாத மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டூர்லாம் போகிறோம் அப்படின்னா பெட்டியில் வந்து அடுக்கி எடுத்துகிட்டு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுக்கின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன இப்போ குழந்தைங்களோட ஜெட்டி, பனியன், இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் அடுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி அடுக்கிக்கலாம். பாருங்கள், அடுக்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 429 ரூபாய். நமக்கு இதுக்கு வந்து 6 பீஸ் வருது. 2 பெரிய பீஸு பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பீஸ் 2, அதுக்கடுத்து சைடில் 2 பீஸு, அதை விட சின்ன பீஸ் வந்து 2 பீஸு. இது வந்து நம்ம வீட்டில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சின்ன பாட்டிலு, அதாவது மருந்து பாட்டில், குழந்தைங்களுக்கு மருந்து பாட்டில் இருக்குன்னா அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டானிக் பாட்டிலு, இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து சௌகரியமாக இருக்கும். வேணாம் அப்படின்றப்போ நம்ம எடுத்துகிட்டு நல்லா மடித்து எடுத்து வச்சிடலாம். இடம் வந்து அடைக்காது, இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து அயர்ன் பண்ண ஷர்ட் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த சட்டை வந்து கலையாமல் வைக்கிறதுக்கு இது சௌகரியமாக இருக்கும். எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கம்பல், செயின் அதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம வந்து கம்பல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டப்பாவில் போடாமல் இந்த ஹோல்ஸில் போட்டு மாட்டி வச்சுட்டு நம்ம வேணுன்றப்போ அப்படியே செட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது என்ன கட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நான். பார்த்திங்கன்னா இது வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது தான். நம்ம எப்பவுமே ஷூக்குள்ளவே சாக்ஸை வந்து வச்சுடுவோம். அப்போ வச்சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பூச்சி ஏதாவது இருக்கும். அதை சில டைம் வந்து பார்க்காம எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டுருவோம். அது இல்லாமல் இதில் வந்து தனித்தனியாக இங்கே பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் நமக்கு ஹோல்ஸ் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் இருக்குது பாருங்கள், சூப்பரான ஐடியா. இது வந்து நல்லா இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 389 ரூபாய். ஆனால் இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் பார்த்திங்கனாக்கா 349 ரூபாய். சூப்பரான ஆஃபரில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது தவிர வச்சுட்டு இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இடத்த அடைக்காது. ஷூ அடுக்கிற நம்ம அந்த இதுக்குள்ளே ட்ராவுக்குள்ளவே இதை வச்சிடலாம். சூப்பரான ஸ்டோரேஜ் பேக். இது பேக் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல பெருசாக சூப்பராக இருக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம துவைச்ச துணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அயனுக்குன்னு ஒரு இடத்துல நம்ம எடுத்து வைப்போம். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறத இந்த பேக்கில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அயன்கார் வர நேரம் நம்ம தேடி எடுக்க வேண்டாம். துணிங்களை ஈஸியாக இருக்கும் இதில் மடித்து எடுத்து வச்சிட்டோம்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அழுக்கு துணி இருக்குது அப்படின்னா கூட அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கூடை வாங்குவோம். அந்த கூடைக்கு பதில் இந்த பேக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பெரியசாக கடைக்கு வந்து ஷாப்பிங் போகிறோம், காரில் வச்சுட்டு போகிறது அப்படின்னாக்கா இதை எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா சௌகரியமாக இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி இதுக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கி காரோட டிக்கிலையோ இல்லை ஆட்டோலையோ வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 669 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் வந்து இந்த ரேட் வந்து ஒர்த்து தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இது நல்லாவே நமக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு பெட்ரூம்லையே நீங்கள் வச்சுருந்தாலும் இல்லை வேறு ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது.
பாருங்கள், இது வந்து ஒரு ஷூ ரேக் தான். இப்போ சப்போஸ் நம்மளால் காசு அதிகமாக செலவு பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து மரத்துலேயே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஷூ ரேக்கு. ஒரு சிலர் கண்ணாடி மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. நம்மளால அதெல்லாம் முடியாது, சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஷூ ரேக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 359 ரூபா தான். ஈஸியாக அது இல்லாமல் கொஞ்சம் இடத்த அடைக்காமலும் நமக்கு வந்து இது இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒன்று மேலே ஒன்று கீழே வச்சிங்கனாக்கா நமக்கு ஷூ வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செப்பல் எல்லாமே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இடத்த வந்து அடைக்கவும் செய்யாது. ரெண்டாவது நீங்கள் சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பிரித்து க்ளோஸ் பண்ணி எடுத்து ஒரு பைக்குள்ளே போட்டு கூட வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள்.